ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களிடம் கேட்பது அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதாவது நம்ம இந்த பதிவில் ஒரு 4 விஷயங்களை மற்றவர்களிடம் கேட்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட போகிறோம். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய பர்சனல் விஷயங்கள், அதாவது தனிப்பட்ட அவர்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் கேட்க வேண்டும். நாம் பாட்டுக்கு எதையாவது கேட்டுட்டு அப்புறம் அந்த கேட்பவர்களுடைய அந்த அந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய மனம் படும் அவஸ்தைக்கு நம்மால் அது உணரவே முடியாது. அப்படியான சில கேள்விகளை தெரிந்தே கேட்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இப்படியான சூழ்நிலை நிகழ்வுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே வம்படிக்கா போய் என்ன அவங்க வீட்டில் இப்படி இருக்கா அப்படின்னு தேவையில்லாமல் இப்படி போய் கேட்பது உண்டு. அவர்களை என்னவென்று சொல்வது? கேள்விகள் கேட்பது சுலபமாக ஒன்றாக மாறிவிட்டது. வாயிருந்தால் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதன் பதிலை சொல்வது மிக மிக கடினமான ஒன்று. ஏன்னா அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை நம்ம கேட்டறியணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு, அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா நாம் அவர்கள் முன்னாடி கேட்கும் அந்த கேள்வி கணையத்திற்கு நாமளே நம்மளுடைய நன்னடத்தை கெடுத்துக்கொள்வதாக கருதப்படுகிறது. அவ்வகையில் இந்த 4 கேள்விகளை தெரியாமல் கூட யாரிடமும் நம்ம கேட்டுவிடக்கூடாது. இந்த 4 விஷயங்களை அது என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் வீட்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இல்லைன்னா ஏதாவது திருமணமான தம்பதிகள் இருக்கின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷம் இல்லையா, எதுவும் நல்லது கெட்டது இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றனர். இந்த ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளிடம் சுலபமாக எல்லோருமே கேட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த கேள்வி எவ்வளவு அவர்களை காயப்படுத்தும் என்பதை அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டவர்களுக்கு புரிவது கிடையாது. அந்த இடத்துல இருக்கின்ற அந்த வழியில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இதையும் வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் இடம் கேட்பதும் கொடுமையான விஷயந்தான். குழந்தை பிறப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, அதனால் அது தள்ளி போகுதுன்னா அடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதை எந்த முறையில் கமுக்கமாக விசாரிக்கணுமோ அது மாதிரி நம்ம கேட்டுட்டு போயிடணுமே தவிர, தேவையில்லாமல் அவர்கள் மனம் நோகும்படி சத்தமாகவோ இல்லை அடுத்தவர்கள் முன்னிலையோ காயப்படும்படி நம்ம கேட்கக்கூடாது. அது அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் விலகி சென்று விடணும். அது அவரவர்கள் பாடு அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணர்ந்து கொண்டாலே நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமலே இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லை என்றால் அதற்கு முழு காரணமும் பெண்கள் மட்டும்தான் என்று நினைப்பதும் எந்த விகிதத்தில் நியாயம் என்பதையும் வாதத்திற்கு உரியது தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் திருமணம் ஆகிருக்கு, குழந்தை பிறப்பில் தள்ளி போகுதுன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க சரி செய்து அதை பார்த்துக்குவாங்க. அதனால் மற்றவர்கள் இவ்வாறான கேள்விகளை முன்வைப்பதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாகவே அவங்களுமே இந்த அவஸ்தைகளை பட்டிருக்க தான் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு இது புரியும். அதனால் எந்த ஒரு கேள்விகளையுமே யாரிடமும் கேட்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது, நாம் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? இந்த ஒரு கேள்வியையும் பார்த்தீங்கன்னா யாரிடமும் நம்ம கேட்கக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒருவர் வாங்கும் சம்பளத்தை நாம் கேட்பது தவறாகும். அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களே நம்மிடம் வந்து கூறுவார்கள், நான் இப்படி வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்களும் இந்த வேலையில் இது பண்ணுறீங்களா அப்படின்னு நமக்கு தெரிந்தவங்க அன்புக்குரியவங்க நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து வந்து கூறுவது. யாரோ வறுமைக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ இருப்பதை வைத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா நீ என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு ஏளனமாக கூட கேட்பவர்களுமே பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்கின்றனர். நமக்காகவே வம்புக்கு இழுத்து கேட்பது தேவையில்லாத ஒரு கேள்விதான். அவர்கள் வாங்கும் சம்பளத்திலிருந்து உங்களுக்கு பாதி கொடுக்கவா போகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைவு வைத்து கொள்ளணும். அதனால் ஒருத்தருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சரி, சம்பளம் வாங்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே யாரிடமும் நம்ம கேட்கக்கூடாது. அது அவர்களுடைய கஷ்டத்தை பொறுத்து அவர்கள் அதாவது வேலையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க,
இல்லை உயர்ந்த இடத்துல இருந்தாலுமே அவரவர்கள் கூறுவதை நம்ம கேட்டுக்கொள்ளணுமே தவிர நாம போய் யாரிடமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத அவர்களுடைய விஷயங்களை தலையிடக்கூடாது. அதனால் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலுமே, ரொம்ப தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலுமே, அவர்கள் வேலை பார்க்கின்ற வேலை, சம்பளம் அப்படிங்கிறது அவர்கள் கூறினால் மட்டுமே நம்ம கேட்டுக்கொள்ளணுமே தவிர, நாம போய் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன ஏதுன்னு நம்ம கேட்க தேவை கிடையாது. ஏன்னா அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகும். இப்போ அவர் அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும், சரி நம்ம இவ்வளோ தாழ்ந்து போயிருக்கோமே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். இல்லை அவர் கம்மியாக சம்பாதிக்கிறாரு, நாம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் அவரவர் செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவரோடையே இருக்கட்டும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அதுதான் மிகவும் நல்லது. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினை கிளம்பி அது நமக்கு தேவையில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த கேள்வியும் கேட்பதை தவிர்த்து விடுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளிடம் இந்த ஒரு கேள்வியையும் நம்ம கேட்கக்கூடாது. அதாவது சாப்பிட்டு வந்துட்டீங்களா, சாப்பாடு ஆச்சா, சாப்பிட்றீங்களா என்கிற இந்த ஒரு கேள்வியுமே நம்ம கேட்கக்கூடாது. இது ஒரு தவறானது தான். நீங்கள் நினைக்கலாம் சாப்பிட்றவங்ககிட்ட சாப்பிட்டாச்சா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு தானே கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் விருந்தாளிகளாக இருக்கிற இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் எப்பொழுதுமே இவ்வாறு கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழர்களின் பெருமையில் விருந்தோம்பலும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திண்ணைகளில் கட்டி வைத்தது வழிப்போக்கர்களுக்கு பசி என்று வந்தால் உணவளிக்க தான். ஆனால் இப்பொழுது நெருங்கிய உறவினர்களே வீட்டிற்கு வந்தால் சாப்பாடு போடுவதற்கு தயக்கம் காட்டி வருகிறார்கள். வீட்டிற்கு வந்தவுடன் சாப்பிடுகிறீர்களா என்றும் கூட கேட்கக்கூடாது. ஏதோ சாப்பாடு போடுறேன் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்லணுமே தவிர பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டாச்சா அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே தவறானது. ஏன்னா நம்ம கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த சாப்பிட்ற எண்ணம் அப்படிங்கிறதே போயிடும். வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கூறும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிறந்த உபசரிப்பாக இருக்கின்றது. சாப்பிடுங்கள் என்று தான் கூற வேண்டுமே தவிர சாப்பிட்டாச்சா, சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு நம்ம கூறக்கூடாது. இதுதான் தமிழர் பாரம்பரிய முறையாகும். உப்பிட்டவரை உள்ளமும் நினை என்கின்ற பழமொழி ஒரு மனிதனை கர்மவினையில் இருந்து எளிதாக நீக்கிவிடுகிறது என்பது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். ஒருவேளை சாப்பாடு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தால் அதை விட பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு உயிருக்கு நீங்கள் பசியாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உயிரிலிருந்து உங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே மற்றவர்களிடம் கேட்கக்கூடாது. சாப்பாடு போட்டுறணும், அவ்வளோதான். அவர்கள் மேலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம பாட்டிடலாமே தவிர சாப்பாடை நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதனால் முடிந்தளவு சாப்பாடை நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடணும். வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம அழைத்து சாப்பாடு போட ஆரம்பித்துக்கிட்டோம். அதே போல் 4வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு பக்கத்து வீடாக இருக்கட்டும், இல்லை தெரிந்தவர்கள் யாராவது வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டில் ஏதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த சத்தம் கூட நம்ம வீட்டில் கேட்டிருக்கும். அதை போய் நம்ம பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நேற்று உங்கள் வீட்டில் என்ன சண்டை போல அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகளையுமே யாரிடமும் கேட்டுவிடக்கூடாது. ஒரு வீட்டில் நடக்கும் சண்டையை அடுத்தவர் கவனிப்பதே அநாகரிகமான விஷயந்தான். அதை கவனித்ததும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் மறுநாள் போய் அதை பற்றி கேள்வி வேற கேட்பது மிகவும் தவறான செயலாகும். இதற்கு பதில் சொல்வது அவர்களுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் என்கின்ற அந்த அறிவு கூட நமக்கு இல்லாமல் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறதான். அதை மட்டும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதாவது அவர்களுடைய ஏதாவது குடும்ப விஷயம் இருக்கும், பர்சனல் மேட்டர்ஸாக கூட ஏதாவது இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு கேள்விகளை போய் நம்ம கேட்கக்கூடாது. நான் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அவர்களே பார்த்தீங்கன்னா அதை பேசி சமாதானமாகி அது சரியாக ஆயிருக்கும். நம்ம மறுநாள் வம்படியாக போய் அதை கேட்குறதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றி விட
அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அவங்க மறந்து சகஜமான வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாங்க. இந்த சண்டையெல்லாம் மறந்து திரும்ப நம்ம கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அடுத்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதையுமே போய் நம்ம தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நாமளுக்குமே ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை அவங்க கேட்டுருவாங்க. இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, இப்படிங்கிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடைபெற வாய்ப்பு இருக்கும். அதனால் நாம் அமைதியாக போவதே மிகவும் நல்லது. அதை நம்ம தெரிந்தவர்கள் வீடாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நாம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் நாம் சரி செய்து கொள்வதற்கான வழிகளை தேடணும். அடுத்த ஒரு வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களையுமே நம்ம கவனித்து கொண்டிருந்தோம்னா நமக்கு பலவித பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். இந்த ஒரு 4 விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மிடமே கேட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளுக்கிடம் இந்த குழந்தை பிறப்பு பற்றி சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வம்படியாக கூட பார்த்தீங்கன்னா கேட்பவர்கள் இருக்கத்தான் செய்வார். அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்டாலும் நீங்கள் மனது நோகாமல் கடந்து போக பழகிக்கோங்க. ஏன்னா கேட்பவர்களை திருத்த முடியாது. நாம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு அதெல்லாம் ஒரு தூசு மாதிரி நம்ம தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நாம் இதுவரை அப்படி கேட்டுக்கொண்டு இருந்தோம்னாலும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா மற்றவர்கள் புண்படுவார்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிற மாதிரி தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு வலிகளோடு இருப்பாங்க. ஏன் நம்மளை கூட தேவையில்லாமல் எதிர்வினைகளை கிளப்புற வகையில் அவர்கள் திட்டிக் கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னா நம்ம கேட்பது அப்படிங்கிறது பதில் சொல்லுவவர்கள் சிரித்து கொண்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கும் துன்பம்தான், நமக்கும் துன்பம்தான். சந்தோஷமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, அவங்க ஏதாவது ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா அது வேறு. நாமளே போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம கூட பேசுவாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஏதாவது ஏற்றி விட்டுக்கிட்டு இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அதனால் இந்த ஒரு 4 விஷயங்களை மட்டும் யாரிடமும் கேட்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.